எனக்கும் இந்த டீம் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் தான். எனக்கு மை நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து அவங்க கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வரும்போது எனக்கும் ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கு. டார்க் இப்போ இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஐ சா விஷுவல்ஸ் தட் ஆர் ஃபேண்டாஸ்டிக். பயங்கரமாக இருந்துச்சு அந்த விஷுவல்ஸ். The writing, the way it was edited, எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. I really think this is going to be a fantastic film. So congratulations. I think the entire team deserves it. With regards to acting, வந்து Ajay, man, you have range, superb range. Definitely you have a long way to go. Keep at it, and you have very charming smile. Chocolate boy, new chocolate boy. Take it. Anjana, you and I have worked. இப்போதான் நம்ம ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிக்கிறோம், பிளடி பாலிடிக்ஸ்ல. உங்களோட திறமையை பற்றி அந்த மேடையில் நான் பேசிக்கிறேன். பட் ஓவரால் ஐ திங்க் யுவர் ஃபாதர் இஸ் கோயிங் டு பி வெரி ப்ரௌட். நன்றி சார், யூ ஆர் ஆல்வேஸ் மை ஃபேவரட், ஆல்வேஸ் மை ஃபேவரட். உங்கள் கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை சார். உங்கள் கூட ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும், கூடி சீக்கிரமாக அதை பண்ணுவோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ப்ராஜெக்டோட ப்ரொடியூசர்ஸ், டார்க்கோட ப்ரொடியூசர்ஸ் கணேஷ் கே பாபு, மணிமாறன் சார், இவங்க ரெண்டு பேரும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். மணிமாறன் சார் எனக்கு வந்து ஒரு 3 இயர்ஸாக நான் ஒரு விஷயத்தை தேடிட்டு இருந்தேன். அது அவரால் எனக்கு வந்து கிடைச்சிது. ஸோ அது மேபி வேற ஒரு இடத்துல நான் அது பேசுகிறேன். பட் மணிமாறன் சார், அதனால நான் உங்கள் கடனில் இருக்கேன். ரொம்ப நன்றி எனக்காக. அண்ட் கணேஷ் பாபு வந்து என்னை நம்பி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு. அண்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து வெறித்தனமாக ஒர்க் பண்ணி பட்டுன்னு முடிச்சிட்டாரு. அண்ட் ஐ திங்க் எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ப்ராஜெக்ட் வித் தீனா ராகவன், பிளடி பாலிடிக்ஸ். கூடி சீக்கிரமாக உங்களுக்கு வந்து வில் ரீச் யூ. ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட், திஸ் டீம், திஸ் ப்ராஜெக்ட். ஸோ என்னோட ஹார்ட் ஃபெல்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் கைண்ட் ஆஃப் சினிமா. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் கௌதம் சார். அண்ட் பிளடி பாலிடிக்ஸ்னுடைய ட்ரெய்லரும் பார்த்துருந்தோம், சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. அண்ட் அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். ஆமாம் சார், அவருக்கும் விஷஸ் சார். நாங்கள் ஸ்டார்டிங்கே கூட்டணும். தீனா சார், எல்லாருக்கும் வணக்கம் சார். சக கலைஞர் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு மணிமாறன் அவங்க ஃபோன் பண்ணாங்க, ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குது, நீங்கள் கேட்குறீங்களான்னு. கணேஷ் பாபு சார் வந்து கதை சொன்னார். அவர் டாடா பார்த்த டைரக்டர், சரி நம்மளை ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் லவ் ஸ்டோரியில் இருக்க போகிறாங்கன்னா இந்த கதை சொன்னாங்க. பயங்கர ஷாக். இப்படி ஒரு த்ரில்லர் நான் கேட்கவே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கே சார், யார் லீட் பண்ணுறாங்கன்னு. அஜய் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. சார் ஃபஸ்ட்டு படம் பண்ணிடுவாரா, ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரா சார். அப்புறம் டப் பண்ணும்போது பார்த்தேன் சார், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு எனக்கும் ஸ்க்ரீன் ஷேர் இருந்தது, எனக்கு அவங்களுக்கு அஞ்சனாவோட கம்மியாக தான் இருந்தது. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க நான் டப்பிங்கில் பார்த்த வரைக்கும். அண்ட் 5 ஸ்டார் செந்தில் சார், அதாவது கமர்ஷியல் வாய்ப்புகள் படங்கள் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அவருக்கு நிறையா வாய்ப்புகள் இருந்தாலும் கான்செப்ட் ட்ரிவன் ஃபிலிம்க்கு வந்து அவர் பெரிய மரியாதை கொடுத்து நல்ல படங்களை ரிலீஸ் பண்ணுறாரு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப அருமை சார். அண்ட் எப்படி சொல்கிறது, கல்யாணம் அதை பற்றி சொல்லி ஆகணும். இந்த படம் செட்டுக்குள்ளே போனால் அமைதியாக இருப்பாங்க எல்லோரும். நான் நினச்சேன் எங்கள் டைரக்டர் பாக்யராஜ் சார் இருக்கிறதுனால மற்றவங்களாம் அமைதியாக இருக்காங்க. ஷார்ட் சொல்லும்போது கூட அமைதியாக சொல்லுவார். அண்ட் கேமராமேன் ரவி சக்தி, அவரும் ரொம்ப அமைதி. ஒருத்தர் மட்டும் அந்த டீமில் பேசுவார். கண்ணதாசன் ஒரு அசோசியேட் சினிமாட்டோகிராஃபர், அவரும் ஜாஸ்தி பேசுவார். ஆக்சுவலாக என்னென்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து சவுண்டு ஜாஸ்தி வரும் எப்போவுமே. ஒரு படம் ஷூட்டிங் போனீங்கன்னா அண்ணாதுரை அவரும் சைலண்டாக இருக்கார். எனக்கு டவுட் வச்சு, எல்லாருமே சைலண்டாக இருக்காங்களே, என்ன பிரச்சனைன்னு புரியலேன்னு. அந்த படத்தோட இம்பேக்ட் அந்த மாதிரி. பட் இன்றைக்கி ட்ரைலரை பார்க்கும்போது பிரமாதமாக அந்த படம் பேசுது. ஸோ பெரிய வெற்றி இந்த படம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அப்படி ஒரு டீம் எஃபர்ட் நான் பார்க்கல. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு படம் எனக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். ஸோ என்னை நம்பி இந்த ஒரு ப்ராடக்ட், இந்த விஷயத்தை என்கிட்ட கையில் கொடுத்ததுக்கு ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து மணிமாறன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அதாவது எங்களுக்கு க்ரியேட்டிவ் ப்ராசஸ் தான் தெரியும். ஸோ இந்த பிஸ்னஸ் விஷயங்கள் எல்லாமே வந்து அவர் தான். ஸோ எங்கே என்ன பண்ணணும், யாரை உள்ளே கொண்டு வரணும், ஸோ எல்லாமே வந்து அவர் தான் பண்ணார். ஸோ எனக்கு இது 2 பெரிய சப்போர்ட் வந்து கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு ஆரம்பமே எனக்கு இது ஈஸியாக இருந்தது இது வரத்துக்கு. அடுத்து எனக்கு அவங்க கொடுத்த ஆர்டிஸ்ட், ஸோ அஜய் ஆகட்டும். ஸோ அஜய் பற்றி பேசணும். ஸோ எங்கள் 2 பேருக்குமே இது ஃபஸ்ட்டு படம். 2 பேரும் மூச்சு பார்த்துப்போம், 2 பேரும் மாற்றி. ஸோ அந்த மாதிரி தான் இது போச்சு. ஷூட் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி
ஜாலியாக தான் போகுது. ஸோ அதுக்கப்புறம் அஞ்சனா அவங்களும் ஃபஸ்ட்டு. ஸோ மாற்றி மாற்றி அதை எல்லாருமே பார்த்துக்கிட்டு என்ன பண்ண முடியுமோ அதை அப்படியே பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அடுத்து ஆனால் அதுதான் நட்டி சார் இல்லை. ஸோ அவர் ஆக்சுவலி செட்டுக்கு வரும்போது அமைதியாக இருக்கும்னு சொன்னார். அமைதி ஆக்கிடுவோம். ஏன்னா அவர் தான் இருக்கிறதுலே சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்கிறதுலையே. ஸோ வந்ததில் ஸோ ரொம்ப நாள் நடித்தார் வேறு. ஸோ எங்களுக்காக வந்து நடித்து கொடுத்தாரு. ஸோ நைட்டு டபுள் கால் ஷீட்லாம் போயிட்டு அவர் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஸோ அடுத்து விடிவி சார். ஸோ எல்லாருமே நல்ல ஆர்டிஸ்ட் இல்லாமல் இந்த படம் உருவாகிறது கஷ்டம். ஸோ அதே மாதிரி அஜய் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மென்ஷன். ஏன்னா இந்த கதையே நீங்கள் போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தாலுமே தெரியும். ஸோ அவர் டிபெண்ட் பண்ணி தான் இந்த டோட்டல் கதையே இருக்குது. ஸோ படமே அப்படிப்பட்ட ஒரு படம் தான். ஸோ அவர் அதை சின்ன வயசில் ரொம்ப மெச்சூராக ஹேண்டில் பண்ணி புரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம சொல்கிறத வந்து புரிஞ்சுக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு சூப்பராக பண்ணார். ஸோ எனக்கு ஈஸியாக தான் இருந்தது. அவர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு படத்தில் எனக்கு எல்லாமே சப்போர்ட் நிறைய கிடைச்சிது. ஸோ சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே என்னை தூக்கி நிறுத்திட்டாங்க மேலே. ஸோ அதனால் அது ஒரு ஹாப்பி எனக்கு. ஸோ அடுத்து எனக்கு கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கேமராமேன் சக்தி. ஸோ நானும் அவனும் செட்டில் அடிச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ எனக்கு ஒன்று வரும், அவனுக்கு ஒன்று வரும், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஆனால் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுறதுனால எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு. ஸோ நாங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அது மாதிரியே வந்திருக்கு, நல்லாவே வந்திருக்கு. ஸோ அடுத்து எடிட்டர். ஸோ கதிர். ஸோ இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்களே, ஸோ இந்த கட் வந்து கதிர் பண்ணது தான். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்ச கட் இது. ஸோ இதுதான் இந்த ட்ரெய்லர் பண்ணோன்னே நமக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே படத்தை எப்படியாவது வெளியே கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்றது ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ அதுக்கு மியூசிக் போட்டது சாம் சிஎஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா கேட்கும்போது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ ட்ரெய்லர் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெய்லராக இருக்குது. ஸோ அடுத்து ஆர்ட் டைரக்டர். ஸோ ராஜா. ஏன்னா இந்த படத்துக்காக ஒரு பெரிய செட்டு போட வேண்டியிருந்தது, ஒரு வீடை க்ரியேட் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அது ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. ஸோ எங்களுக்கு அது இருந்ததுனால எங்களுக்கு ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் ஷூட் பண்ணும்போது அது அஜய்க்குமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா லைவாக போகும்போது அது நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். ஸோ எங்களுக்கு ஒரு கண்டெய்னான ஒரு செட்டுக்குள்ளே ஸோ எங்களுக்கு என்ன எமோஷன் எடுக்கணுமோ அதை எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு ராஜாவுக்கு பெரிய தேங்க்ஸ். ஸோ அடுத்து காஸ்டியூம். ஸோ காஸ்டியூம் டிசைனர் காயத்ரி. ஸோ ஏன்னா நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தது நம்மளுக்கும். ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஸோ நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தது. ரொம்ப லாங் டியூரேஷன் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து காஸ்டியூம்ஸாக அவங்க டிசைன் பண்ணி கொடுத்தது, ஒரு லுக்காக. ஸோ எல்லாமே அஜய்க்கு வந்து பர்சனலாக அவங்க லுக் எல்லாமே க்ரியேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அஞ்சனாக்கு எல்லாருக்குமே முக்கியமாக அந்த ப்ரொமோ சாங்கில். ஸோ ப்ரொமோ சாங் வந்து பிரிச்சுட்டாங்க. ஏன்னா நாங்கள் அவங்கள ஒர்க் பண்ண விடல படத்தில். ஸோ ப்ரொமோஷன் சாங்கில் அதுக்கு பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க காஸ்டியூம் டிசைனர். அடுத்து சவுண்ட் டிசைனர் அருணாச்சலம் அண்ணன். ஸோ அவர் இந்த படத்துக்கு சவுண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ என்னமே இருக்குது. ஸோ அந்த விஷயம் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவர் ஒன்று ஹேண்டில் பண்ணி எனக்கு கொடுத்தாரு. ஸோ அது எனக்கு பெரிய சப்போர்ட் இந்த படத்தில். ஸோ நிறைய வாட்டி நாங்கள் உட்காந்துருக்கோம், மிக்சிங் உட்காந்துருக்கோம். ஸோ ஒர்க் அவுட் ஆகலை, இது ஒர்க் அவுட் ஆகலை, அது ஒர்க் அவுட் ஆகலைன்னு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்ன ஒரு கைட் பண்ணார். ஸோ எனக்கு அது ரொம்ப ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அவருக்கு ஒரு தேங்க்ஸ். ஸோ மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ், ஸோ எனக்கு ஒர்க் பண்ண மேனேஜர்ஸ் பாலாஜி, ஸோ எல்லாருக்குமே எனக்கு இந்த படம் க்ரியேட் பண்ணி இங்கே நிற்கிறதுக்கான ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ். ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் இங்கே நிற்கிறோம். ஸோ இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ டாடா எல்லோரும் சொன்ன மாதிரி டாடாவால் அவன் எப்படி பெரிய டேரக்டர் ஆகணும், அதுலேருந்து தான் எனக்கு இந்த படம் கிடச்சிது. இல்லை ஸோ டாடா எல்லாமே இது இல்லை. ஸோ இந்த படம் வந்திருக்காது, ஸோ இது நடந்திருக்காது. ஸோ அதனால் அதுலேருந்து நம்ம கூட இருக்கோன்றதுனால ஸோ இட்ஸ் ஹாப்பி ஸோ டு பி ஹியர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர்.
காலையிலேயே வந்து எல்லோரும் உட்காந்துருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ படத்தையும் பார்த்து தியேட்டரில் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். கலை வணக்கம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து எல்லாருக்குமே வணக்கம். ஆக்சுவலி நான் டாடாவோட ஆடியன்ஸில் எதுவுமே பேசல. ஏன்னா அன்றைக்கி இருந்த ப்ரெஷரில் நான் பெருசாகவே பேசல. டாடாவோட ஆடியன்ஸில் டாடாவோட சக்ஸஸ் என்னால் என்ஜாயும் பண்ண முடியல அந்த டைமில். ஸோ அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நான் அதிகமாக பேசுகிற ஆளும் கிடையாது இவ்வளோ ஸ்டேஜில். ஆனால் எனக்கு நிறைய பேசணும் அப்படின்னு தான் கிளம்பி வந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்களுக்கு ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. ஓகே, ஒரு 13 வயசுலேருந்து டைரக்டர் ஆகணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறீங்க. 13 வயசில் முடிவு பண்ண டைரக்டர் ஆகணும். அப்போ டைரக்டர் ஆகணும்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அது என்னெல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் நான் படிக்கணும்னாங்க. படித்தேன். அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்யணும்னு சொன்னாங்க, வேலை செஞ்சேன். நிறைய இடம் போய் நிறைய பேரை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க, அது எல்லாமே பண்ணேன். அது மட்டும் டைரக்டர் ஆகிட முடியுமா சினிமாவில் அப்படின்னா எனக்கு தெரியல. ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு சொன்னாங்க, எடுத்தேன். மியூசிக் வீடியோ எடுக்க சொன்னாங்க, எடுத்தேன். எல்லாமே பண்ணேன். ஆனால் எங்கேயோ என்னால் டைரக்டர் ஆக முடியல. ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டே இருக்கு எனக்கு. கோவிட் வருது, எல்லாருமே முடங்கிடுறோம். கோவிட் முடிஞ்சு வெளில வரும்போது இல்லை இது நமக்கு வராது போல், இது நம்மளோட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நம்மளே ஏமாற்றிட்டு இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிட்டேன். அப்படி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு கால் வந்து கதை கேட்குறாங்க. போய் டாடாவோட கதையை சொல்கிறேன். ஒவ்வொரு நைட்டில் பார்த்தா படம் பண்ணணும்னு ஒரு சூழல் வந்து நிற்குது. அப்போ போனேன், ப்ரொடியூசர் போய் பேசுகிறேன். அது ஒரு லிமிட்டடான பட்ஜெட்டில் பண்ணணும், நிறைய கண்டெயின் பண்ணி பண்ணணுன்ற ஒரு கம்பல்ஷன் இருக்குது. ஸோ ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, ஒரு டைரக்டராக நானுமே அந்த வேலையை பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம எங்கெல்லாம் கட் பண்ண முடியும், ப்ரொடியூசருக்கு எங்கே சேவ் பண்ணி கொடுக்க முடியும், இங்கே ஒரு இவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணோன்னா நம்ம எவ்வளோ சீன் எடுக்கலாம், இப்படிலாம் கால்குலேட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். அப்போது கல்யாண் வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஃபஸ்ட்டு கல்யாணோட அசோசியேட் டைரக்டர் கிடையாது, அசிஸ்டண்ட்லாம் கிடையாது. கல்யாண் என் ஃப்ரெண்டு. அவன் அசிஸ்டண்ட்டும் அசோசியேட்லாம் கிடையாது. கல்யாண் என் ஃப்ரெண்டு. ஸ்கூல்லேருந்து ஒன்றா படிச்சுட்டு இருக்கோம். என் கூட வந்து அவன் எப்போ அசோசியேட் ஆனாலும் எனக்கே தெரியாது. கூட ஒர்க் பண்ணா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு காசு கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணணுமே. என்னடான்னா ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சு ஒரு ஆஃபீஸ் அண்ணாநகரில் போட்டு வச்சுருந்தான். இன்ஃபேக்ட் அவனோட வேலையை கெடுத்தது நல்லா. அவன் நல்லா வேலை பார்த்து சம்பாதிச்சுட்டு இருந்தான். அப்படின்னு உட்காந்துருக்கேன். என்னடா பண்ணணும், ஆஃபீஸ் போடணும், எனக்கு ஒரு ஆஃபீஸ் வேணும்டா அப்படின்ட்டு. என் ஆஃபீஸ் தான் இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸில் ஒரு கார்னர் இருக்கும், அதில் ஒரு டேபிள் போட்டு ஒரு சேர் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோ அப்படின்னு என்கிட்ட சொல்கிறான். நாலு அடவில் பார்த்தீங்கன்னா அது என்னோடய ஆஃபீஸ் ஆகிடுச்சு. அவனும் விட்டான். பார்த்தா அவன் என் கூட சேர்ந்து வேலை பார்த்துட்ருக்கான். இது திடீர் உன் வேலை, நீ யாவோட ஃபஸ்ட்டு டேரக்டர் பண்ண பார்த்துக்கிறேன் அப்படின்னா அதான் கல்யாணம். அவன் பண்ணலாம், அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. பெரிய ஸ்ட்ரகிள் அவன் லைஃப்பில். அவன் கல்யாணம் ஆகி அவன் ஒய்ஃபோட ஒய்ஃப் ஏன் பண்ணும் அப்புறம் இருக்கா. இந்த ஹால்லே சந்தோஷமான ஒரு விமன் அதாக தான் இருக்கும். எனக்கு அப்புறமா கிட்ட சொன்னேன், இவன் ஆகிடுவான் ஒரு நல்லா இருக்கா, ஆகிட்டான். ஓகேவா. கலை நான் பெரிய ஆள்லாம் கிடையாது. கலை எல்லாரும் என்னை பற்றி பேசுறது இல்லை. பின்னாடி நிறைய பெரிய ஆளுங்க இருக்காங்க. ஸோ அதான் ஓகேவா. ஸோ அடுத்து செந்தில் அண்ணன். இது எல்லாத்துக்கும் டாடா வந்து ஒரு ரஃப் கட்டில் பார்க்கும்போது செந்தில் அண்ணன் தான் ஃபஸ்ட்டு வராரு. செந்தில் அண்ணன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஒருத்தரை வந்து ப்ரொடியூசர் கூப்பிட்டு வராரு. எனக்கு சினிமா படிச்சிருக்கேன், எப்படி பண்ணணும் என்னன்னு தெரியும். ஆனால் அந்த சினிமாக்குள்ளே இருக்க டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது. டிஸ்ட்ரிபியூட்டர் தான் எப்படி ஒர்க் அவுட், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் தெரியாது. ரேண்டமாக திடீர்னு ஒரு நாள் இவர் வராரு. அதே நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே வராரு. வந்து படம் பார்த்துட்டு இவர் படம் பார்த்துட்டு போன அடுத்த நாள்லேருந்து என் வாழ்க்கை நல்லாயிடுச்சு. அது என்னன்னு எனக்கு தெரியல, அது என்ன சாசனின்னு எனக்கு தெரியல. இவர் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டு வெளில போகிறாரு. அடுத்த நாள்லேருந்து எல்லாருமே என்கிட்ட வேறு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இண்டஸ்ட்ரியில். ஃபஸ்ட்டு டாடாவை ரெக்கக்னைஸ் பண்ணது செந்தில் சார் தான். என் லைஃப்பில் இன்றைக்கி வரைக்கும் ப்ரொஃபஷ்னலாகவும் ரஞ்சித் அண்ணா கூட கேட்டார், என்ன தைரியத்தில் நான் பண்ணுறேன் நீலாம் ப்ரொடக்ஷன் எப்படி. அது செந்தில் அண்ணா இருக்க தைரியத்தில் தான், வேறு எதுவுமே கிடையாது. அவர் எப்பயுமே கூட இருப்பார். கண்ணை மூடிட்டு நாளைக்கு நான் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணல சார் இருப்பார் பின்னாடி. என்ன எதிர்லாம் போய்க்க மாட்டேன், எனக்காக பண்ணுவாருன்னு நம்புகிறேன் நான். ஸோ தேங்க்யூ செந்தில் சார் உங்களுக்கும். இந்த ஸ்டேஜில் தான் எனக்கு டைம் இல்லை, நல்லா கண்டுமணிக்கல சொல்லிட்டுருக்கேன். இந்த ஸ்டேஜில் டெக்னீஷியன்ஸாக வந்து நின்னவங்க, சீஃப் டெக்னீஷியன்ஸாக நின்னவங்க எல்லாருமே வந்து என்னுடைய
ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒரு நாள் அந்த கல்யாணம் கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி என்னடா பண்ண போகிறோம், இப்போ அசிஸ்டன்ட் டேரக்டர் வேணால் காசு கொடுக்கணும், இப்படி என்னடா பண்ண போகிறோம். அடுத்த டைம் பார்த்தா ஒரு டீம் கிளம்பி வரானுங்க, இந்த வேலையில் பட்டதில் பஸ் பிடிச்சி வர்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டீம் ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டு இருக்கு. வந்து ஒருத்தன் பார்க்குறான், ஒருத்தன் அங்கேருந்து வரான், சதீஷ் இருக்கான், அவனும் ஒரு டேரக்டராக போகிறான். அடுத்து ஸோ அவனே ஃப்ரெண்டு பாஸ்கர் இருக்காருங்க, இந்த டீம் இருக்குது, ஜேபி இதோ இவன் இருக்கான், சந்திரகாந்த், சனா, எல்லாருமே வர போகிறீங்க, கார்த்திக், எல்லாருமே சொல்கிறீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வர போகிறாங்க. இந்த இதில் எல்லோரும் டேலண்டடான ஆட்கள். இந்த படம் அவங்களுக்கு தேவையானவங்களே எடுத்துருச்சுன்னு நான் நம்புகிறேன். டாடாவை சொல்கிறேன். இந்த டார்க்கே வந்து டாடாவோட தேங்க்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி ஆக்சுவலி ஒரு நல்ல ஸ்பேஸில் இருக்கேன், இண்டஸ்ட்ரியில் ஓரளவுக்கு ஒரு ஸ்பேஸில் இருக்கேன். இன்றைக்கி இவங்களுக்கு நான் டார்க் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. எதுவுமே இல்லாமல் அவனுங்க எனக்கு ஒன்று பண்ணானுங்க, அதான் டாடா. இது டார்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி, டாடா பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் எனக்கு சொல்கிறேன், இதுவாக சொல்கிறேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே இது பண்ணணுன்றது தான் எனக்கு. அடுத்து பிளடி பாலிடிக்ஸ் அப்படி தான், அவனுக்கு ஒரு கதை இருக்காது. நான் பிளடி பாலிடிக்ஸ் ஸ்டேஜில் சொல்கிறேன், இது டார்க் ஸ்டேஜ்னால. ஸோ அப்படி தான் ஆச்சு. ஸோ செந்தில் அண்ணன் வந்து கொடுத்தாரு. இது டார்க் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படமாக இருக்க வேண்டியது. டாடா பண்ணேன்னா நான் டார்க் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போது இவர் இப்போ மணிமாறன் இன்னொன்று சொன்னார். அவர்கிட்ட கேட்டேன், என்ன அவனோட ப்ரொடியூசர் அவனுக்கு தலைவானார். அப்படியே தலைவர், எதுக்கு தலைவானு? இல்லை தலைவர், ஒரு தேட்டரில் ஆடியோ லான்ச் வைக்கல தலைவர், அதான் என் கனவு அப்படின்னு. அந்த கனவு இன்னைக்கு நிறைவேறிச்சு. ஸோ அந்த இது அடுத்தது இந்த படம் வந்து நான் தனுஷ் மைண்டில் வச்சு எழுதின கதை. அவருக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன். அஜய் வந்து நிற்கிறான். எனக்கு கல்யாண்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன், கல்யாணம் ஓகேவா கல்யாணம். நான் ரேண்டமாக ஒரு நாள் அஜய் பார்க்குறேன், நல்லா இருக்கான், நெகிற மாதிரி இருக்கான் பையன்ற மாதிரி சார்கிட்ட சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் நடிக்கலாம், அது ஒரு ப்ராசஸாக உருவாகி டார்க் வந்து நடித்து கல்யாணம் தான் தினமும் ஆஃபீஸ் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஏதோ பேசிகிட்டே இருக்காங்க. நான் இப்போ வேறு படத்தோட ப்ராசஸில் இருந்ததுனால எனக்கு தெரில. அஜய் கிட்டே எனக்கு அஜய் மேலே ஒரு பெரிய டவுட்டே இருந்துச்சு. ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு அஜய் மேலே ஒரு பெரிய டவுட் இருந்துகிட்டே இருந்தது. ஷூட் நடக்கிற வரைக்கும் ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே எனக்கு தினம் அன்னைக்கு போய்ட்டு ரஷ் பார்த்துட்டு இருப்பேன். நான் ஒர்க் ஆகுதா என்ன எடுக்கிறானுங்கன்னே தெரில, உள்ளதோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இன்றைக்கி தான் சொல்கிறான் கல்யாணம் மூஞ்ச பார்த்துட்டு இருந்தேன். எனக்குலாம் இப்போ பதறது எனக்கு கேட்குது அப்படின்றோம். ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு வாரி ரஷ் பார்த்துட்டே வரான். படம் ரொம்ப கிளியராக ஒரு ஸ்பேஸில் இருக்குது. ஒரு நாள் கிளைமேக்ஸ் எடுக்க போகிறாங்க. எனக்கு பர்சனலாக கிளைமேக்ஸ் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. படத்தில் ஒரு 2 எபிசோடு எனக்கு பர்சனலாக ஷூட் பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த 2 நாள் மட்டும் நான் போகணுன்னு ரொம்ப இருந்தேன். கிளைமேக்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, நான் உள்ளே போகிறேன். இதே மாதிரி ரொம்ப சைலன்ஸு ஒரு மூட்டில் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் உள்ளே போய் பார்த்துட்ருக்கேன், மானிட்டர் பார்த்துட்ருக்கேன். நடிக்கிறாங்க. அஜய் நடித்து ஒரு இடம் வந்து கிடச்சிருச்சு. அந்த ஷார்ட்டு கிடச்சிருச்சு. கல்யாணம் ஓகேன்றான். அஜய் வெளில ஓடி வந்து ப்ரோ இன்னொரு டேக் போகலாமா. எனக்கு புரியல. எனக்கு அஜய் டைம் ஆகுது, இது வரைக்கும் கிடச்சிருச்சு. அஜய் ஆக்டர் ஆகாச்சு, அப்புறமா ஹீரோ ஆகிக்கலாம். எனக்கு அதான் மைண்டில் ஓடுது. இந்த இது ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேணாச்சு, இது கரெக்டாக இருக்குது, இதுக்கு மேலே வேண்டாச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஒன்று டேரக்டரை கன்வின்ஸ் பண்ணி அந்த ஷார்ட் எடுத்து போயிட்டாங்க. செம கோவத்தில் போய் நான் உட்காரேன். டைம் ஆகுது, இன்னொரு கால் ஷீட் அதிகமாகிடுமோன்ற இதனோட இந்த பையன் போய் நடிக்கிறான். நடித்து முடித்து டேரக்டர் கட்டு சொல்லும் போது எனக்கு செல்ஃபாக நடிச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிந்த படத்துலேயே எனக்கு ஃபேவரட் ஷாட் அந்த ஷாட் தான். அப்படி ஒன்று பண்ணான். ஆக்சுவலி எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, எனக்கு தேவையானது கிடச்சிருச்சுன்னா அதுக்கு மேலே நான் அது ஸ்டப்பனாக போக மாட்டேன், அடுத்த ஷாட் போக மாட்டேன். அது என்னோட இது. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நான் என்னோடய ஸ்பாட்டில் எந்த ஆர்டிஸ்ட் யாராக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், கான்ஃபிடென்ட்டாக இன்னொரு டேக் கேட்குறாங்கன்னா நான் அவங்களை அலோவ் பண்ணிடுறேன். அதை உங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணிட்டேன். ஸோ அப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல. ஆக்சுவலி இந்த படமே அஜய் மட்டும்தான். இது ஒரு இந்த கேரக்டர் மேலே ட்ராவல் ஆகிறோம் இருக்காது. ஒரு சிங்கிள் ஹேண்டடாக இது ஒன்று சொல்லுவேன், இது அஜயோட ஃபஸ்ட் ஃபிலிம்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆல் தி பெஸ்ட். மை பிரதர். எப்பயுமே இருப்போம், நிறைய பண்ணுவோம். வந்ததுக்கப்புறம் எனக்கும் ஒரு படம் பண்ணி கொடுங்க ப்ளீஸ். ஓகே. நான் அஞ்சனா. ஸோ அப்பா எப்பயுமே கூட இருப்பார். டோன்ட் வரி, ஐம் லைக் யுவர் பிரதர். கண்டிப்பாக கூட இருந்து என்ன ஹெல்ப்னாலும் பண்ணி கொடுப்போம். ஓகே. நல்லா பண்ணியிருக்கீங்க. பிளடி பாலிடிக்ஸ் சூப்பராக பண்ணியிருக்கேன். டோன்ட் வரி, யுவர் ஃபியூச்சர் இஸ் கிரேட். ஓகே. ஸோ அடுத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே கதர்,